ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கூழ் வடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்லேயே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் கூழ் வடகம் ரெசிபிஸ் கிடைக்குது. சிலர் சாதத்தை வச்சு செய்கிறாங்க, சிலர் அரிசி மாவை வச்சு செய்கிறாங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சால் சிம்பிளாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப டேஸ்டியராக ரொம்ப ஹெல்த்தியராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கூழ் வடகம் செய்கிறதுக்கு நான் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். புழுங்கல் அரிசியில் தான் பச்சரிசியை விட கூழ் வடகம் ரொம்ப சூப்பராக வரும். அதனால் அதைத்தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த டிஃபன் பாக்ஸில் 2 டிஃபன் பாக்ஸ் அளவு நான் அரிசியை முதல் நாள் நைட்டு ஊற வச்சிடணும். இந்த 2 கப் அரிசிக்கு காஞ்ச சிவப்பு மிளகாய் 20லிருந்து 30 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகாயிலேயே பழுத்த நல்லா செவந்து பழுத்த மிளகாயாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக நல்லா ஃப்ளேவரோடு இருக்கும். அது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர பிரண்ட தண்டுகள் இலைகளோட 2 கப் அரிசினா 2 கப் பிரண்டையை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை இல்லைனாலும் பரவாயில்லை, இது ஆப்ஷனல் தான். இப்போது ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வடகத்தை நம்ம போட்டு முடிக்க முடியும். அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு கிரைண்டரில் போட்டு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக நல்லா எவ்வளோக்கெவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி 2 பங்கு எடுத்து வச்சுருக்கிறோமோ அதே பாத்திரத்தில் ஒரு 13 பங்கு தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அதை அடுப்பில் வச்சு சூடுபடுத்துங்க. பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், ஏன்னா அடுத்து நம்ம அரிசி மாவு வேற ஊற்ற போகிறோம். அது வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு வரும். அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. காஞ்ச சிவப்பு மிளகாயோ அல்லது பச்சை மிளகாயிலேயே பழுத்த சிவப்பு மிளகாயோ மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் ஓட்டுங்க. அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் தயார் பண்ணுற மாதிரி வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி அதை அந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம ஏற்கனவே சூடு பண்ண வச்சுருக்கக்கூடிய தண்ணியில் கலந்து விட்டுருங்க. அதோட 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவில் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய தண்ணி பிரண்டை மிளகாய் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட தேவையில்லை. ரொம்ப கவனம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிருச்சுன்னா வடகம் ரொம்ப உப்பு கரிக்கும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பிரண்டை எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நைஸாக அரைக்கணும், அவ்வளோதான் விஷயம். அரைச்சி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவில் கலந்து விட்டுக்கோங்க. 40 வயசுக்கு மேற்பட்ட முக்கியமாக பெண்கள் பிரண்டையை நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற எலும்பு அடர்த்தி குறையக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. நாம் பிரண்டை கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி கூழ் வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம சாப்பாட்டில் பிரண்டையை சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். பிரண்டை மட்டும் இல்லைங்க, பிரண்டைக்கு பதில் நம்ம துளசி சேர்த்து இதே மாதிரி துளசி கூழ் வடகம் செய்யலாம். அல்லது கற்பூரவள்ளி இலைகள் இருந்ததுன்னா அதையும் கூட மிக்சியில் அரைச்சி சேர்த்து கற்பூரவள்ளி கூழ் வடகம் செய்யலாம். இதெல்லாம் மருத்துவ குணம் மிக்கது. குழந்தைங்க டைரெக்டாக நம்ம துளசியோ இல்லை கற்பூரவள்ளியோ பிரண்டையோ கொடுத்தா சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட போகிறதில்ல. இந்த மாதிரி வடகமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மூலிகைகளினுடைய மருத்துவ குணமும் நம்ம உடலுக்கு வந்து சேரும். இப்போது மிளகா சேர்த்த அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா இனிமேல் கலக்குங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. மாவு வேக 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 பேஸ்ட் ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கைவிடாமல் இனிமேல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டலை அப்படின்னா கீழே பிடிச்சி போய் பாத்திரத்தில் பிடிச்சி கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க.
பாருங்க பாத்திரம் எவ்வளோ பெரிய பாத்திரம் தேவைப்படுதுன்னு. தண்ணி நம்ம நிறைய ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் வெந்ததுக்கப்புறம் ஒரு கூழ் ஃபார்முக்கு வரும். இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கொஞ்சம் கெட்டிப்பட்டு சின்ன சின்ன பபுள்ஸ் அடியிலிருந்து மேலே வந்து வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் வீடியோ பாருங்கள். இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி ஓமம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஓமம் இல்லை அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று, ரெண்டில் ஏதோ ஒன்று, ஓமமோ சீரகமோ சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஓமம் நல்லா கூழோட கலந்ததுக்கப்புறம் கையை நல்லா தண்ணியில் நினச்சி ஈர கையோட அந்த கூழ் மேலே லேசாக வச்சு பாருங்க. கூழ் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம். கூழ் நம்ம கையில் ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒட்டாமல் வருதோ, கூழ் நம்ம கையில் ஒட்டலையோ, அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. கூழ் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வடகமாக மாற்றிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும். வடகமாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் கூழ் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பெரிய பாத்திரத்தை மூடி வச்சிருங்க, சூடு ஆறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு சுத்தமான வெள்ளை துணி, அது வேஷ்டி துணியாக இருந்தாலும் பரவாயில்லை, தண்ணியில் நினச்சி ஈரத்தோட மொட்டை மாடியினுடைய தரையில் விரித்து வைங்க. விரித்து வச்சுட்டு இந்த கூழை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி வடகமாக இட்டு வைங்க. ஸ்பூன் வச்சு கூழை துணியில் ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது ரொம்ப வேகமாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் அந்த வடகம் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை உரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காகவே ஸ்பூன்லேருந்து கூழ் துணியில் விழுகட்டும். கரெக்டாக காலையில் 6 மணிக்கு வடகம் இட ஆரம்பித்தோங்க. சரியாக 20 நிமிஷத்தில் வடகத்தை போட்டு முடிச்சாச்சு. இது இனிமேல் ஈவினிங் 5 மணி 6 மணி வரைக்கும் வெயில் இருக்கிற வரைக்கும் நல்லா காயட்டும். காஞ்சிச்சு அப்படின்னா துணியில் இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்கும். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஒட்டி இருக்கும். வெயில் நல்லா அடிச்சிருந்தது அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்குள்ளே நல்லா வடகம் சுக்காக காஞ்சிருக்கும். இப்போ அந்த துணியை ஹாயாக எங்கேயாவது ஒரு நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்து துணியினுடைய பின்பகுதியில், வடகம் இல்லாத பின்பகுதியில் நல்லா தண்ணியை தெளித்து விட்டு இப்போது துணியினுடைய 2 எண்டையும் பிடிச்சி லேசாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம்லாம் நீங்கி வடகம் உறிஞ்சி உறிஞ்சி நிற்கும். வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி உறிஞ்சி நிற்கும். இப்போ இதை அழகாக கையால் உரிச்சு ஒரு முரத்துலேயோ ஒரு தாம்பாளத்துலேயோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வடகம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல வெயிலில் சுக்கா காய வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சாதான் வடகம் பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நான் 2 பொரிச்சு காமிக்கிறேன். வீடியோவை லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.